பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் உள்ள பிறமொழி சொற்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம் அப்படின்னா என்னென்னா ஐந்திரம். அடுத்து அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். அடுத்து சந்தா அப்படின்னா உறுப்பினர் கட்டணம். அடுத்து இலாக்கா அப்படின்னா துறை. அடுத்து பண்டிகை அப்படின்னா திருவிழா. அடுத்து கேணி அப்படின்னா கிணறு. அச்சன் அப்படின்னா தந்தை. அடுத்து ஆய் அப்படின்னா என்ன? ஆய் அப்படின்னா தாய். ஆய்னா தாய். அடுத்து மகசூல்னா என்ன அப்படின்னா மகசூல் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்களா, அதுதான் விளைச்சல். அடுத்து வாடிக்கை அப்படின்னா வழக்கம். சரியா? அடுத்து என்ன பார்க்குறோம்? அல்வா அப்படின்னா இனிப்பு களி. அடுத்து பாழி அப்படின்னா சிறு குளம். அடுத்து நபர்னா ஆளுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா ஏராளம் அப்படின்னா மிகுதி. வாய்தா அப்படின்னா வாய்தா கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுதான் நிலவரி. அடுத்து குசினி அப்படின்னா சமையல் அறை. இது புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? குசினி அப்படின்னா சமையல் அறை. அடுத்து பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு. அடுத்து என்ன அப்படின்னா சலம்னா என்ன அப்படின்னா நீர். வருடம்னா ஆண்டு. இது கூட படிச்சோம். அடுத்து பட்சி அப்படின்னா பறவை. அடுத்து சங்கதி என்னப்பா இருக்கு உங்கள் சங்கதி என்ன அப்படின்னு கேட்பாங்களா, அது அப்படின்னா செய்தி. விவாகம் அப்படின்னா திருமணம். பட்டாளம்னு சொல்லக்கூடாது, படைப்பிரிவு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு என்ன? சன்னல்னா என்ன அப்படின்னா காலதர். உத்தரவு அப்படின்னா கட்டளை. உபயோகம் அப்படின்னா பயன். சரியா? அடுத்து அதிபர் நாயகர். அதிபர் என்ன சொல்கிறாங்கன்னா அதிபர் இல்லைன்னா நாயகர். இது அப்படின்னா தலைவர்னு அர்த்தம். அதுக்கு பிறகு என்ன? உற்சாகம் அப்படின்னா ஊக்கம். உற்சாகமாக இருக்கான்ப்பா, ஊக்கம். அடுத்து அந்நியர் அப்படின்னா அயலார். அடுத்து கவனம் அப்படின்னா கருத்தாறு. கவனங்கிறது தமிழ் சொல் கிடையாது, இப்போ கருத்து அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அடுத்து ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த ஜாதகம் என்ன அப்படின்னா பிறப்பியம். அடுத்து மன்னித்துக்கொள் அப்படின்னா பொறுத்துக்கொள். அடுத்து அபிஷேகம் சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. குடமுழுக்கு நீராட்டு. அடுத்து என்ன அப்படின்னா கிராமங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது, அது வேற்றுமொழி சொல். அப்போ சிற்றூர் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. அடுத்து அபூர்வம் அப்படின்னா புதுமை. பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அபூர்வம்னா புதுமை. அதுக்கு பிறகு குமாரன். அடுத்து குமாரன் அப்படின்னா புதல்வன், அதாவது மகன் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க, புதல்வன். அர்த்தம் அப்படின்னா பொருள். கோபம் அப்படின்னா சினம். அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். அடுத்து அவசரம் அப்படின்னா விரைவு. விரதம்னா என்ன? நோன்புன்னு சொல்லியிருக்காங்க. விரதம், ஆமாம், இது நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. விரதம்னா நோன்புங்கிறது தான் நம்மளோட தமிழ் சொல். சரியா? அடுத்து அனுமதி அப்படின்னா இசைவு. அடுத்து சந்தானா கட்டணம். ஆரம்பம் தொடக்கம். சாதி அப்படின்னு சொன்னால் இனம். சங்கம் அப்படின்னா மன்றம். சங்கம்னா மன்றம். இருதயம்னா நெஞ்சு. சந்தேகம்னா எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஐயம். பயம்னா அச்சம். பரீட்சைனா தெரியும், தேர்வு. அடுத்து பிரச்சனை அப்படின்னா சிக்கல். அடுத்து சரித்திரம் அப்படின்னா மருத்துவம்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இது சந்தேகமாக இருக்குது. ஸோ மருத்துவம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து போதனைனா கற்பித்தல், சொல்லிக் கொடுக்குறது. முன்னாடி ஆசிரியர் போதனைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் சொல்லியிருக்காங்க, கற்பித்தல். சித்திரம்னு சொல்லக்கூடாது, ஓவியம்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா மந்திரி சொல்லுவாங்களா, அது வேற்றுமொழி சொல். அப்போ அது தமிழில் அமைச்சருங்கிறது தான் சரியான சொல். சின்னம் அப்படின்னா அடையாளம். அடுத்து மராமத்து இலாக்கானா பொதுப்பணித்துறை. வினாடின்னு சொல்லக்கூடாது, நொடின்னு தான் சொல்லணும். அடுத்து ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்புடன் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இரு. அப்படி தினம்னு சொல்லக்கூடாது, நாள் தான் சொல்லணும். பாரதியார் கூட செய்தித்தாள் எல்லாம் நாள், வருடத்துக்கு பிறகு ஆண்டு, அந்த மாதிரி தானே குறித்து எழுதியிருப்பார். அதான் பத்திரிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது, செய்தித்தாள். வைத்தியர்னா மருத்துவர். பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை. ஜனங்கள்னா மக்கள். ஜில்லானா மாவட்டம். ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லுவாங்களா, ஜில்லாங்கிறது வேற்றுமொழி சொல், மாவட்டம்ங்கிறது தான் கரெக்டு. கஜானா அப்படின்னா கருவூலம்.
அடுத்து சர்க்கார் சர்க்கார் சமஸ்தானம், அதாவது சர்க்கார் அல்லது சமஸ்தானம், அதாவது கமா வரும், இது வந்து அரசுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும். நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம். அடுத்து கோடி அப்படின்னா கூட்டம், ஆஸ்தினா சொத்து, வியம் அப்படின்னா செய்தின்னு கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வியம்னா செய்தி. அடுத்து தீபம்னா தெரியும், விளக்கு. தீபம்னு சொல்லக்கூடாது, விளக்கு தான் தமிழ். அடுத்து வந்து வேதம், வேதம் அப்படின்னா மறை. இதை வந்து நடம்னா இழப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே நடம் வராது, நஷ்டம் வரும், நஷ்டம் நஷ்டம், அதான் வந்து இழப்புன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிபாரிசு அப்படின்னா பரிந்துரை, அவங்களுக்கு சிபாரிசு பண்ணுங்கப்பா, சிபாரிசு பண்ணு, அந்த வேலையை முடிச்சுட்டாங்க தரத்துக்கு அப்படிங்கிற பரிந்துரை. நிபுணர்னா வல்லுனர். ஜாமீன்னா பிணை, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஜாமீன்னா பிணை. அடுத்து வந்து அபாயம் அப்படின்னா பேரிடர். அபாயம்னா பேரிடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனுபவம், எனக்கு அனுபவம் நிறையா இருக்குது அப்படிங்கிறத வந்து தமிழில் வந்து பட்டறிவுன்னு தான் சொல்லணும். அடுத்து ஆயுள்னா வாழ்நாள். உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். கர்வம் அப்படின்னா செருக்கு. கைதி அப்படின்னா சிறையாளி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கைதினா சிறையாளி. வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.